ஓங்கார மூலவி விநாயகனே போச்சி ஓதுகின்ற கம்பனுமே போச்சி போச்சி என் நீங்காத வீடன் தன்னில் வீச்சிருக்கும் என் தாயே நீ எனக்கு அவதியின்றி வந்தருள் சேவாயம்மா அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றினில் பிறந்த தொல்லை போம் போகா திகரம்போம் நல்ல குணமதிய மாமருணை கோபுரத்தின் மேல் மாமருணை கோபுரத்தின் மேல் வீச்சிருக்கும் கணபதியே கைதொழுதக்காய் வாக்குண்டா நல்ல மனதுண்டா வால்மலராய் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதம் தப்பாமல் சார்வாதந்தமக்கே அறிவு கண்டேன் பொதிய மலர் தீர்த்தமாடி அகத்தீஸ்வர் கிருபையினால் துன்ப வினைகள் நீங்கி மாலை சருவில் கோபுரமும் பாவநாச சன்னதி கண்டபோதும் சலிப்புச்சி இருந்தேன் பரிசு பெற்ற உலகம் மாலை கண்டபோது வாழ்வு பெற்றேன் என்னாலும் வரம் பெற்றேன் கார்க்கினி விநாயகன் பெரிய சுவாமி உன் கருத்தரங்கி தீர்க்கினி விநாயகன் பெரிய சுவாமி தெனமு எந்தன் பார்க்கினி விநாயகன் பெரிய சுவாமி பலபினி நோய் பார்க்கினி விநாயகன் பெரிய சுவாமி என் முன் வருக வருகவே பெற்றதாய் தன்னை பிள்ளை மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் கச்ச நெஞ்சை கலை மறந்தாலும் கண்ணை மைப்பது மறந்தாலும் உச்சதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் ஓம் நற்சவத்துள் இருந்து ஓங்கும் ஆமாசுவாமி ஓம் நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நனவிலையும் என்னாலும் நான் மறவே
சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஜோதி ஆய் நின்ற உமையே சுக்கிர வாரத்தில் உன்னை தரிசிப்போர்க்கு ஜோதி ஆய் நின்று வரங்கொடுக்கும் அன்னையே அத்தி வரதன் தங்கை சத்தி சிவஸ்வரூபம் அதை அடியே நான் சொல்ல தர உண்டா அழகான இந்த 5 மண்ணும் பொதிந்து வாழும் செந்தாலை உச்சரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு நெட்டூர் நகரத்திலே பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய வீரப்புலி ஐயனாருடைய ஆலயத்திலே குழுவிச்சிருக்கக்கூடிய அப்போ சடைச்சி ஆயி மகமாயி 1000 கண்ணுடையாள் என் தாயாகப்பட்ட பிரம்மபீடத்திலே பிறந்த உமைய பார்வதி பேச்சியம்மாள் வருவாள் நமக்கு ஒரு நாளும் குறைவில்லையே வேதத்துள் வீச்சிருக்கும் இமலையே கமலவாணி உன் பாதத்தை நம்பியோர்க்கு பரிசு தந்த அருள்வாய்ப்பாய் சூதச்ச மனதுடனே சுந்தரம் உருவாய் தோன்றும் என் சீதச்ச பளிங்கினாலை எண்ணால உன் சிந்தையில் செப்புவேனே பச்சாத பொய்யை வளநாடு கண்டு மலை மீது அமர்ந்த குமரா உச்சார் தனக்கு ஒரு வேறும் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியனை என்ன ஆள்கொள்வாரன் முரியேசா என்ற மனத்துள் விஸ்தாரமாகவே திருச்செந்தூர் முருகா செந்தில் ஆண்டவா சிவசுப்பிரமணிய கடவுளே புள்ளி மயிலேறி வர வேண்டு எந்தனாரோ சம்போ மரி ஓம் நமச்சிவாய உனதடியன பணிதரும் அருள் தரும் ஆதியோ அந்தமுமான பொருளே ஐந்து கரதொந்தி தோணி அப்பனே ஐந்து கரம்பெரிய தொந்திவாய சொல்லிக்க அப்பாடையுடன் வெறும் பொறி அப்பலமோடு முக்கணி சர்க்கரை அத்தனையும் ஒந்தனுக்கு படைப்பே அப்பனே அருளோடு வந்த மூல பொருளே
அண்டமெல்லாம் பரந்து நாதர் வந்து வாய் துறந்தார் அப்ப பொருளன திருமகள் அறியவே ஒரு மலர் பொந்துகள் நீரைந்த தானுவே அப்பனே புகழ்ந்து நான் எப்பொழுதோ உமை பாடுவே அப்பனே வேதமந்திர நீல சேகரந்தானு மறையோ அப்பா வேதமந்திர நீல சந்திர சேகரந்தானு மறையோ அப்ப விதிமல சுதிமலர் அறியவே ஒரு மலர் வித்துவானை நற்சவையில் வைத்தவா அப்பனே அன்புடன் நான் உமை பணிந்து என் வேலவா அப்பனே கணபதியையும் குரு கணபதியையும் குரு கனவிலையும் நான் மறவே ஐயா குணபதியாறுமுகனே குஞ்சரமே உமைப்பாடு ஆதியில வேதனாக அம்பலத்துள்ளாடும் சோதியில மாலையிற்கு மாலையிற்கு அப்பனே தூண்டாமல் நின்ற மாலையே நின்ற மாலையே அம்மா மலையரசன் திருமகளே அம்மா மலையரசன் திருமகளே மலையாள பகவதியே அம்மா வனம் இருக்கு வனக்கிளியே அம்மா வந்தருள வேணும் அம்மா தாய வடக்குவா செல்லி அம்மா வடபத்திரகாளி அம்மா வந்தருள வேண்டும் அம்மா இடம் இருக்கும் கலைமகள கலைமகள் அம்மா எனக்கருள வேணும் அம்மா வேணும் அம்மா அப்பனை பாடுவனே நானும் முன்ன வீரப்புலி ஐயனாரோ பலகாலம் உனை தொழுத தேடுவனே நானும் முன்ன சிவனணைந்த பெருமாள தென்னாடு தேசமெல்லாம் கூறுவனே நானும் முன்ன சிவனணைந்த பெருமாளே இருட்டி நேரம் பிறந்த புள்ள ஆனலக இருளப்ப குச்சங்குராணிடா மறந்திருக்கும் கதைகள் எங்க மாய பேச்சு மணி பேச்சு எங்க மங்கை இவன பேச்சு அம்மா தாய மனதில் வந்து அருள் கூறி அம்மா புரியாத கதைகள்
இங்க சப்பாணி மாட சுவாமி எனக்கு புரியும்படி அருள் புரிவா தெரியாத கதைகள் மணிவழக்கில் பிறந்தது மாயாண்டி சுடலே எனக்கு தெரியும்படி அருள் புரி பொலி ஐயனா நான் ஒரு நாள் மறந்தாலோ ஐயண்ணா ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ வீரபொலி ஐயனாரை பட்டாணி சுவாமி ஐயோ எங்க காவல் தெய்வம் கருப்ப சுவாமி தெப்பையில பிறந்த பிள்ளை தெய்வமான கருப்பையாவே நெஞ்சொரு நான் மறந்தாலோ ஐயன் நினைவொரு நான் மறப்பதில்லை ஐயா பாடுகின்ற குழந்தைக்குத்தான் பாடுகின்ற குழந்தைக்கு நெஞ்சி முட்டி நாவுதடு மாறிடாமல் எனது நற்குரலும் மங்கிடாமே வீரப்புலி ஐயனாரே ஆதினங்காத்த ஐயனாரே என்னுடைய குலதெய்வம் தான் பிரம்மபீடம் பிறந்த மளாள் பேச்சி பிரம்மராட்சுரையா ஐயாவே மகதேவா அருள் புரிய வேண்டும் ஐயோ நாலு வாசல்கார சுடரே ஐயா நெஞ்சிலையோ நாவிலையோ ஏ மாயாண்டி நீ நின்று விலையே அப்பனை வள்ளியால் தினை போனத்தில் வருங்கிள்ளி தன்னை விரட்ட வள்ளியால் தினை போனத்தில் வருங்கிள்ளி தன்னை விரட்ட வாய்த்த தினை மாவை உண்டவன் திருமலை திருச்செந்தூர் நீ மாறுபடா சூரந்தலையா இஷ்டமுடன் ஹரி ராம ஒன்புகள வெள்ளில் பாட இஷ்டமுடன் ஹரி ராம ஒன்புகள வெள்ளில் பாட தந்தனை தமைத்த தாளம் தாளம் சுவாமி தானை தொந்தனைத்த தாளம் குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரா குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா ஓங்கார மூலவி விநாயகனே போச்சி என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தனல் தாய் தந்தைகளை நான் என்னாலும் மறவே அப்பனே தானை தந்தானே தன்னம் தனனை தன்னோ சுவாமி தந்தனதானே தன்னம் தனனை தன்னா நம்பாடறிய
அறியாத நாளை என்ன படிக்க வைத்தாரே என் குருதான் நான் ஏடறியாத நாளை தன்னில் என்னை எழுத வைத்தாரே என் குருதான் நாம் பாடறியனது படிப்பார் நாம் பாட்டினுடன் நல்லோ வகையாரிய நான் ஏடறியனது எழுத்தாரிய நான் ஏட்டினுடன் நல்லோ வகையாரிய இத சொல்லி வைத்ததொரு வாத்தியாரை இத சொல்லி வைத்ததொரு அண்ணாய் நான் சொப்பனத்திலையும் மறப்பதில்லை வைத்ததொரு வாத்தியாரே ஐயோ வாத்தியாரே நான் சொப்பனத்திலையும் மறப்பதில்லை அப்பனே நினைத்தாளே தமிழ் மனம் நினைத்தாளே தமிழ் மனம் ஐயா நெல்லையும் மாவட்டத்தில் உலகம் எங்கும் கியாதி பெற்று உக்கரங்கோட்டை நகரில் வாழ்ந்த ஐயா மூன்றாவது குளமதியிலை சுவாமி மூன்றாவது குளமதியிலே ஐயா முக்கியமா பிறந்தவர் முப்பரிநூல் அணிந்தவர் வணிகருட குளமதியிலை வந்துதித்த வாத்தியார் சுரிதவரா மணிமார்பல் மணிமாரே அண்ணாவி சுடலையாண்டி புலவர் பாதம் புலவர் பாதம் சுந்தர சர்மாலை மார்பன் சுந்தர பாண்டியபுர நகரில் வாழ்ந்த சொன்ன சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும் அண்ணாவி சொக்கலிங்க புலவர் வாதோ ஐயா பொன்னிறத்து நல்விலையோ நம்ம புளியங்குடி நகரில் வாழ்ந்த ஐயா மறவர் குளம் பிறந்தவர் மாசுல்லா தங்கமையோ தேவர் குளம் பிறந்தவர் மரத்தி வச்ச சிங்கந்தான் ஆடாத தெய்வங்களை ஆட வைத்து பார்த்தவர் பேசாத தெய்வங்களை பேச வைத்து பார்த்தவர் பேரும் நல்லோ புகழ் படைத்த புகழ் படைத்த தாத்தா பெருமாள் தேவர் புலவர் பாதோ புலவர் பாதோ அண்ணா தென்னிந்தியா தேசத்தில தென்னிந்தியா தேசத்தில நம்ம திருநெல்வேலி ஜில்லாவா தென்காசி மாவட்டமா வேதம்புதூர் நகரில் வாழ்ந்த கல் சிலையாயிருந்தாலோ தாத்தாவோட பேர சொன்னால் அது கலகலன்னு பேசும் ஐயா மண் சீலையாயிருந்தாலோ அது மணி கொண்டு பேசும் ஐயா வேதம்புதூர் நகரில் வா இந்த தேசம் அங்கும் கியாதிவர் தாத்தா திருவடி தேவர் புலவர் வா
கலியுகத்தில் ஜாதி பெற்ற ஜாதி பெற்ற கலநீர் குளம் ஊரில் வாழ்ந்த ஊரில் வாழ்ந்த எந்தனுக்கு தாத்தாவும் தாத்தாவோ ஆடாத தெய்வங்கள் அவர் ஆட வைத்து பார்த்தவர் பேசாத தெய்வங்கள் அவரும் பேச வைத்து பார்த்தவர் அகிலமங்கும் ஜாதி பெற்ற மாநிலமும் ஜாதி பெற்ற தாத்தம் ஆடசாமி தேவர் வாரோ கிள்ளை கொண்டு நீதி செய்யோ கீழப்பாவூர் நகரில் வாழ்க எந்தனுக்கும் குருபவர் வெள்ளி செய்ய சொல்லி தந்த எந்தனுக்கு தாத்தாவோ விருத்தம் போட்டாரு தஞ்சோல்லு அகிலமங்கும் ஜாதி அகிலமங்கும் ஜாதி தாத்தா ஆதி நம புலவர் வாரோ அப்பனை நாட்டிலையும் சாமி நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்களது புகழோ கோடம்மால பொழியும் நாடு குளுந்த தண்டல் வீசும் நாடு வருக்கை நல்ல பிராமர வளர்ந்து அங்கி செழிக்கும் நாடு காணமல பொழியும் நாடு காடு கரைகள் எல்லாம் விளையும் நாடு அப்பம்மாசி மலை பொழியும் நாடு பொழியும் நாடு மாதிமலை பொழியும் மாநிலங்கள் விளையும் நாடு விளையும் நாடு அதாவது நமது தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா சரி அழகியது நமது தென்னிந்தியா தேசத்தில் இந்த திருநெல்வேலி ஜில்லாவில் நமது இந்த தேசமெங்கும் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று விளங்கக்கூடிய விளங்கி வரக்கூடிய செந்தாலை ஊச்சொரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு செல்வம் பொருந்திய தமிழ்நாடு நீர்வளம் நிலவளம் மண்வளம் மற்றும் பொன்வளம் மற்றும் பொன்வளம் என்ற அத்துணை வளங்களும் சீரும் சிறப்புறனை பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்றாக பொருந்தி இருக்கக்கூடிய நீதி நிறைந்த நகரம் நெட்டூர் மாநகரம். சரியான பேர்ல அந்த காலத்திலே சொல்லக்கூடாதுதான். இந்த நெட்டூர் மாநகரத்துல பேசும் தெய்வங்களாக, காக்கும் தெய்வங்களாக, கருணை தெய்வங்களாக, கருணை தெய்வங்களாக வேண்டிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுத்து வாரி கொடுத்து வந்தாரை வாழ வைக்கும் தெய்வமாக குழுவிச்சிருக்கக்கூடிய வீரப்புலி ஐயனார். வீரப்புலி ஐயனார். ஆமா, இப்படி ஐயனார எங்கேயாவது பார்த்திருக்கோமா ஐயா? அப்படி பார்க்கல, அப்படி பேரே கேட்கலையே. அதானே அதானே. அப்படியாக நமது ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஆமையா தர்ம சாஸ்தாக்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த வீரப்புலி ஐயனாருடைய திருவாலயத்தில் ஐயம்பந்தி 1 2 எத்தனை ஐயம்பந்தி? ஐயம்பந்தி 21 பந்தி தேவாதைகள். 21 பந்தி தேவாதைகள் கொலுவிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் திருவாலயத்தில் 1008 தேவாதைக்கும் அண்ணாவி சிவனடைந்த பெருமாள். சிவன் அடைந்த
அம்மை உமைய பார்வதி உமைய பார்வதி பிரம்மரவர் குலத்து மாணிக்கங்கள் மாசு இல்லாத தங்கங்கள் மாசில்லா சொக்க தங்கங்கள் தேவர் சமுதாயத்து சிங்கங்கள் எல்லாம் இணைந்து சேர்ந்து இந்த ஐயாவுடைய குடை விழா ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. சீரி சிறப்பா நடந்து வருகின்றது. இந்த அலங்கார பந்தலுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய் குலங்களுக்கும் தாய் குலங்களுக்கும் வாலிபகுல சிங்கங்களாகி உங்களுக்கும் உங்களுக்கும் கீழப்பாவூரை சார்ந்த சேர்ந்த டி தங்கசிவா வெள்ளிசை குழுவின் சார்பாக சார்பாக உங்களுக்கு முதல் கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்க இப்போது பாட இருக்கக்கூடிய கதையானது ஆமையா அரிக்கும் சிவனாருக்கும் பிறந்த பிறந்த அரியர புத்திர ஐயன் தர்ம சாஸ்தாவின் திருப்புகளை பாட இருக்கின்றோம். சாஸ்தாவின் திருப்புகளை பாட இருக்கின்றோம். பாடுங்கோ. எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல சாஸ்தா பிறக்கணும். ஆமா தாத்தா வந்து பிறக்கணும்னு. சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ள வர முடியும். மன மகிழ்ந்து வந்து ஆட முடியும். எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல ஐயன் பிறக்கணும். ஆமா ஐயன் வந்து பிறக்க வேண்டும். அதனால வீரப்புலி ஐயனாருடைய திருப்புகளை பாட இருப்பதாலே ஆமோ இந்த பாடக்குடி கதையிலே சொல் குச்சம் பொருள் குச்சம் சாரீர குச்சங்கள் சரீர குச்சங்கள் ஆமாம் சுவாமி. எங்களுக்கு முன்னால பெரிய பெரிய புலவர்கள் பாடியிருக்கலாம், பெரிய பெரிய அண்ணாய் வந்து பாடி இருக்கலாம், பெரிய பெரிய அறிஞர்கள் பாடியிருக்கலாம். பாடக்குடி கதையிலே 1000 குச்சங்குறைகள் இருந்தாலும் இருந்துட்ட போதிலும் உங்கள் வீட்டு குழந்தையாக எம்மை ஆதரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு 1000 நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்க இப்போது வரலாறு கூறுகிறோம். கதைக்கு வருகின்றோம். பாடுவோமா? பாடுமையா. அப்பா வந்த சபையோர்கள்லாம் ஐயா வந்த சபையோர்கள் நாங்கள் நாங்கள் செய்தோம் ஐயா கூடியிருக்கும் சபையோர்கள் குழந்தைகள் 6 பேரும் சரணம் செய்தோம். சாஸ்தாவுட கதைகள் பாட சாமி சாஸ்தாவுட கதைகள் பாட சுவாமி பகவானே அருள் புரிவார். ஐயனும் பிறந்த கதைய பாட ஐயனும் பிறந்த கதைய பாட ஐயா பாட போறோம். சபையோர் அனைவருக்கும் அப்பனே ஆதி வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் அங்குழு இருந்தார் அரணோடு பார்வதியும் வைகுந்த தலமதியில வாழும் பச்சை மலு சுவாமியோ அண்ணா மூவாக்கல முனிவர்கள் 33 கோடி தேவர்கள் நாதாக்களம் சித்தர்கள் 48,000 அதாவது ஆதி வெள்ளி என்னும் கைலாச பர்வதத்திலே கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமான் அங்க ஆணி பொன்னால் முடிகுலுங்க அம்மையாகப்பட்டவள் மலைதூதன் மகளாகப்பட்ட மங்கை உமையவள் பார்வதி.
பார்வதியம்மா இடதுபுறமாக அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க முதப்பொருள் மூலப்பொருள் அப்பனாகப்பட்ட விநாயகப் பெருமான் வலதுபுறத்திலும் இளைய மகனான வேலவன் ஆமா கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணபவன் சண்முக சடாச்சரம்னு பேர். சரி ஐயா. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது. சரி. சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது. அது உலகத்திலே கிடையாது அண்ணன். அழகு கடவுள் முருகப்பெருமான் கைலைநாத குமரன் இடதுபுறமாக அமர்ந்திருக்க இத்தாதி வேர்களுமாக இருக்கும் போது ஆமா இந்த உலகத்தை 3 பாகமாக பிரித்தாங்கோ. எப்படி எப்படி பிரித்தாங்க? அதலை மிதலை சுதலைன்னு பேரு. சரி. அதலை என்று சொன்னா ஆகாய உலகம். ஆமா ஆகாய உலகம். மிதலை என்று சொன்னா மத்திய லோகம் பூலோகம். நம் வாழ்தம் இந்த பூலோகம். இதற்கு கீழையும் ஒரு உலகம் உண்டு. இந்த பூமிக்கு கீழே ஒரு உலகம் உண்டு. அதுக்கு பேர் தான் ஆதி பாதாள உலகம்னு பேரு. ஆமா பாதாள உலகம்னு ஒரு பேரு. அப்படியாக ஆதி பாதாள உலகத்திலே ஆமா ஆமா சுவாமி அரக்கர் குலத்திலே வந்து பிறந்த ரிஷிமுகா வர்ணன் என்று இரத்தக்கண்ணியான பெண்கொடியாளுக்கும் ஆண்டவனுடைய அருளாலே ஒரே ஒரு ஆண்மகன் பிறந்தான். வல்லமை திசுவால் பிறந்த காரணத்தால் வல்லவன் என்றும் அரக்கர் இனத்திலே வளர்க்கப்பட்ட காரணத்தால் அரக்கன் என்றும் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார். அப்படியாக வல்லரக்கன் பாலகனை தங்க தொட்டிலில கெட்டி தாளாட்டி ஓராட்டி அந்த தலைமகனை வளர்த்துவாரா தாளா சீராட்டி அந்த வல்லரக்கனை வளர்த்துவாரா வளர்த்துவாரா பாலகன என்ன வல்லர கம்பாலகன அந்த தாயா நரத்த கண்ணீர் அவனை பூமியில விட்டோமானா அண்ண பொறுப்பாத நோகும் அண்ண தரையதியில விட்டமான அண்ண தரையாதியில விட்டமான அவனுக்கு தண்ட காலு நோகும் நலமுடனே வளர்த்துவாரா வல்லர கம்பாலகன வளர்த்து வருங்காலத்தில 6 மாதம் ஒரு வயதா உண்டு நல்ல தவண்டுவா 2 நல்ல வயதுமா நடந்து வார வல்லர 3 நல்ல வயதுமா முடியறக்கி காதுங்கு அவனுக்கு முத்தால கடுக்கம்போ அவனுக்கு முத்தால அண்ணன் 4 நல்ல வயதுமா 4 நல்ல வயதுமா அவன் நடந்து ஓடி விளையாடுவான் 5 நல்ல வயதுமா அரிச்சு வடி படிப்பான் 7 8 வயதுமா 7 8 வயதுக்குள்
அவை 7-8 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் கச்சுனா 10 வயதும் 10 வயதும் அவ பலகணக்கும் படித்துவாரா தப்புனா நட்டம் தான ஐயா. பட்டம் தப்புனா நட்டம் தான ஐயா. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம்னா என்ன பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு நெல் விதைக்கணும். ஆமா, பருவத்தோடு விதை விதைக்கணும். ஓரெட்டில் படியாத பாடமும் ஆமையா, ஈரெட்டில் வளராத வளர்ப்பு மூகட்டி 24 பாராத மனமும் பாராத திருமணமும் 4-8 32 பெறாத குழந்தையும் 5-8 40 அகம்பொருள் சேர்க்காத உடலும் 6-8 48 பேரம்பேத்தி எடுக்காத திரேகமும் 7-8 56 வயசாயிடுதுன்னா காய் வெட்டிய கட்டிடணும், காசிக்கு பெறணும். நாட்டுக்குள்ள லாந்த கூடாது, நாட்டுக்குள்ள லாந்த கூடாது. என்ன அப்படி சொல்லக்கூடாது. அதான் கேட்க. அதாவது ஓரெட்டில் படியாத பாடம்னு சொன்னா 8 வயசுக்குள்ளெல்லாம் எழுத படிக்க தெரியணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8 வயசுக்குள்ள. ஆமா. 7-8 16 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா அரும்பு மீச, குறும்பு பார்வை, திருட்டு மொழி. ஆமா, திருட்டு மொழி, உருட்டி உருட்டி மொழிப்பா. மூகட்டி 24 வயசுல பாராத மனம், அதுதான் திருமணம்னு பேரு. ஆமா, திருமணம். 4-8 32 வயசுல பிள்ளை முகம் பார்க்கணும். ஆமா, குழந்தை முகம் பார்க்கணும். 5-8 40 வயசுல அகம்பொருள் சேர்க்கணும். ஆமா, அகம்பொருள் சேர்க்கணும். அகம்பொருள்னா யாரும் அகம்பாதம் நினைச்சிடாதீங்க. அதென்ன அகம்பொருள் சேர்க்கணும். 40 வயசுக்குள்ள எவ்வளவு சம்பாத்தியம் எழுதாத ஏடு அவ எழுதி மல்ல படித்தா அண்ணா 21 வயதும் எல்லா கலையும் அண்ணா 21 வயது வல்லரக்கனுக்கு வயசு 21 வயசாச்சு. சரி, 21 வயசுல ஆமா அவ ஈண்டெடுத்த தாய் பார்த்தாம் அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் முடிக்கணும், கண்டிப்பா முடிச்சிடணும். அதனால ஒரு பெண் பார்த்தா. ஆமா, பெண் எப்படி பெண்ண பார்த்தா? பகல நாட்டு தேசத்துல பகலக்கண்ணின்னு ஒரு பெண் இருந்தா. சரி ஐயா. பகலக்கண்ணின்னு பெண்கொடியாலை வல்லரக்கனுக்கு திருமணம் நடத்தி அந்த வல்லரக்கனும் பகலக்கண்ணியுமாக பாதாள உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது சரி அண்ணா வல்லரக்கனுடைய ஆட்சியில அண்ணா கோடமல அந்த கொடிமலகும் அண்ணா சாரமலை அண்ணா பொழியலைய அண்ணா சரமில காய்க்க மந்திரியும் தலையாரியோ வாய் திறந்து சொன்ன போது பார்த்தானே வல்லரக்கன் பகவானை நினைக்கணும்
பகவான நினைக்கணும் நாம பாரத்தவன் செய்ய விடாத பிடி நாம ஈஸ்வரனை நினைக்கணுமே நாம இனியத்தவன் செய்யணுமே பாவியான வல்லரக்க என் மனைவி பகலக்கல் ஏந்திலைய கேளு அம்மா ஆண்டவனை நினைக்க போறே ஆண்டவனை நினைக்க போறே அம்மா அருந்தவசு செய்ய போறே அப்ப ஏத்து மலை இறக்கும் ஏழும் மலங்காவு எட்டாவது மலையதி எட்டாவது மலையதி இமயமல அடிவார இமயமல அடிவார அவ இருந்து தவன் செய்ய போறா அவ இருந்து தவன் இமயமலை அடிவாரத்தில் அடிவாரத்தில் இருந்து தாவம் செய்ய போறோம் அண்ணா ஊசி போலே மாலை உத்திராஜோ பாசி சுத்தி படந்த மாலை அண்ணா படந்த மலை பாசி சுத்தி படந்த மலை அண்ணா சூரமுள்ளு வளர்ந்துரு அங்க சுண்டக்காய காய்த்திரு அந்த இமயமல அடிவார இமயமல அடிவார ஏத்து மலைய கடந்தான் இறக்கு மலைய கடந்தான் எட்டாவது மலையான இமயமலைக்கு வந்தான் எட்டாவது மலையான இமயமலைக்கு வந்தானே அந்த வல்லரக்க ராசாவோ ராஜ மல்லில் மாவு கொண்ட தரமொழி தரமொழி மஞ்சனையா கோலம் போட்டான் கோலம் போட்டான் கோலம் போட்ட இடமதில இடமதிலை இடமதிலே குடுத்து வலை இளவிரித்தான் இலையதில சாணி பிள்ளையார பிடித்து வைத்தான் பிள்ளையாருக்கு மேலே எல்லோ மேலே எல்லோ அருகம்புள்ளு மாலை மாலை கட்டி விநாயகருக்கு போடுவான் போடுவானா நிறநாளி நிறமரக்கா நிறமரக்கால் நிறமரக்கால் நேர்மையான தேங்காய் பழம் தேங்காய் பழம் அப்படியாக வல்லரக்கன் ராஜாவோ ஆமா ஏத்து மலையை கடந்தான் இறக்கு மலையை கடந்தான் எட்டாவது மலையாகப்பட்ட இமயமலைக்கு வந்து இமயமலையினுடைய அடிவாரத்துல ஆமையா வல்லரக்கனுக்கு மனசுல ஒரு எண்ணம் என்ன எண்ணம் என்ன எண்ணம் அப்படியாக முதற்பொருள் மூலப்பொருள் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் பத்திய பொருத்தனான் தேங்காய உடைக்கான் தேங்காய் கண்ணோடு செதறுது ஐயோ கண்ணோடு செதறுது செதறப்படுமா செதறக்கூடாது இல்லையா கற்பூரத்தை கொளுத்திருக்கான் காத்து வந்து டபார்னு அணைச்சிடுது கப்புன்னு அணைக்கப்படுமா அணைக்க கூடாது இல்லையா?
ஆனை வரும் பின்னே ஆமா மணி யோசை வரும் முன்னே. மணி ஓசை வரும் முன்னே. ஒரு மனுஷனுக்கு ஆகாத காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமையா. ஒரு மனுஷனுக்கு பொல்லாத காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. பார்த்தான் நாக வல்லரக்கணும். ஐயோ ஓம நல்ல குளியவள், ஓம நல்ல குளியவள். ஆமா ஓட்டு பழக ஆமா ஓட்டு பழகவே, ஆமா ஓட்டு பழகவே. 1000 முள கம்ப வைத்தான். என்னே கம்பத்துக்கு மேலையல்லோ, கம்பத்துக்கு மேலையல்லோ. கனத்த சிப்பு கொடுத்தவை, சிப்பு கொட மேலையல்லோ, சிப்பு கொட மாங்குரையை முடித்து வைத்தான். அண்ணன் மாங்குலைக்கு மேலையல்லோ, அவன் மணி உருண்ட தேங்காய் வைத்தான். அந்த வல்லர கராசாவோ மணி உருண்ட தேங்காய் மேல அவை எலுமிச்சம்பழத்தை வைத்தான். எலுமிச்சம்பழம் மேல இனியா கொட்ட பாக்கு வைத்தான். கொட்ட பாக்கு மேல கொட்ட பாக்கு மேல அவன் கொத்த மல்லி எதெல்லாம் அப்பம் கொத்த மல்லி எதலுமே அவன் புண்ணி முத்து பரப்பு வைத்தான். அவன் புண்ணி முத்து பரப்பு மேலே அவன் சிறுகடுகை எடுத்து வைத்தான். சிறுகடுகு மேலே எல்லோ செவ்வரளி புஷ்பம் வைத்தான். கோழி முட்டைக்கு மேலாக குண்டூசியை உண்டி வல்லரக்கனுக்கு வலதுகால் பெருவரலை எடுத்தான். வலதுகால் பெருவரல் மேலாக ஊசி முனையிலே வைத்து அவன் காலதுதான் மேலிரு, காலதுதான் மேலிருக்க, தலையதுதான் கீழிரு. ஒரு வருடம் தவம் இருந்தால் உடையவன காணல். 2 வருடம் தவம் இருந்தால் இடையவன காணல். 3 நல்ல வருடம், 3 நல்ல வருடம் அவன் முக்கியமா தவம் இருந்தால் முக்கண்ணன காணல. 7-8 வருடகாலோ வருடகாலோ இருந்து தவம் அண்ணா 9 வருடகாலோ உயர்ந்த தவம் செய்து வாரால் 10 நல்ல வருடகாலோ 1 மணி நேரம் நம்மளால காலம் அடக்கி இருக்க முடியல. சரி இருக்க முடியல. வல்லரக்கை வலதுகால் பெருவிரலை ஊசி முனையிலே வைத்து அவன் காலோ மேலிருக்க தலையோ கீழிருக்க மரத்திலே வவ்வால் போலே தொங்கி தவம் இருக்கிறான். 12 வருடம் தவம் இருந்தானே. 12 வருடம் தவம் இருந்தானே. என்ன ஆச்சு? 12 வருஷம் தவம் இருந்து பகவான காணல. என்னையா இப்படி காணாம போயிட்டார? என்ன விஷயம்? பகவான காலனின்னு கவலைன்னா கவலை. அப்பா கவலை ரொம்ப வரும்டா. என்னடா 12 வருஷம் ஆச்சு பகவான காணலையே, பாடுபட்டும் பலன் கிடைக்கலையே. அப்போ 12 வருட காலங்களாக தவம் இருந்து இறைவனை காணாம. சரி வல்லரக்கனுக்கும் மனசுல ஒரு எண்ணம். என்ன எண்ணமோ? இப்படிதான் தென்னிலங்காதிபதி தஜகண்ட ராவணேஸ்வரன் தவம் இருந்தான்.
அப்ப ஆண்டவனை நினைத்து ஐயா அகிலம் எல்லாம் படி இழந்த சம்போ சங்கரா அகிலம் எல்லாம் படி இழந்த சம்போ சங்கரா சாம்போ சங்கரா அடியேனுக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கரா அரக்கனுக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கரா உலகமெல்லாம் படி இழந்த சம்போ சங்கரா உலகமெல்லாம் படி இழந்த சம்போ சங்கரா சிவ சாம்போ சங்கரா ஓடி வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா ஓடி வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா அரக்கனுட தவமது அரக்கனுட தவமது ஆதி கைலாசம் வருவதையோ அரக்கனோட தவமதுதா அரக்கனோட தவமதுதா ஆதி கைலாயம் வருவதையோ அப்போ ஆடாத கைலா ஆடிடுமா செய்திடும் அரக்கனுடைய தவம் 12 வருஷம் தவம் இருந்திருக்கான் பகவான காங்கல அந்த பகவான காங்கல 12 வருஷம் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் புகழ மறக்காம திருப்புகளை மறக்காமல் 12 வருடம் தவம் இருந்தமே பகவான காணலையே 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 எதற்காக பகவான காணலால இவனுக்கு கவலைன்னா கவலை இருக்குதானே செய்யும் என்னடா இப்படி ஆயி போச்சே ஆமா ஆயி போச்சே இறைவனை நினைத்து ஆமா அருள்பா என்னும் ராகத்தை பாடுனா ஆடாத கைலாசமே கிடுகிடுகிடுன்னு ஆடிச்சான் ஆடுது நடுங்காத கைலாசமே கிடுகிடுன்னு நடுங்குச்சான் ஆமா அப்ப சக்தி உமையவா கேட்டா என்ன கேக்குறா ஆண்டவா சுவாமி பகவானே என்னய்யா ஐயா ஆண்டவனே அருள்வடிவே அடியாளுட வார்த்தைகளோ பகவானே என்னுடைய வார்த்தைகளோ நடுங்காத கையிலாகோ நடுங்குவதின் விவரம் பார்வதியா கேட்டபோ பார்வதியா கேட்டபோ பகவானு எது சொல்வார் ஏண்டி அம்மா பார்வதி ஏண்டி அம்மா பார்வதி அம்மா என்னுடைய வார்த்தைகள் அப்போ அம்மா அம்மா பார்வதிய அந்த அரக்கனுட தவமதுதான் ஏ அரக்கனுட தவமதுதான் ஏ தவமதுதான் இந்த கைலாசத்தை அந்த பாவியுட தவமதுதான் ஏ தவமதுதான் இந்த பரம கைலாசத்தை ஆட்டுதம்மா அப்பா ஆண்டவனே அருள் வடிவ ஆதி பரம் ஜோதி பொருள ஓ பகவானே
இந்த கைலாசம் ஆட்டுதுன்னா அரக்கனுக்கு நீர் வரம் கொடுக்க வேண்டாமா? வேண்டாமா? இந்த கைலாசமே ஆடக்கூடிய அளவுக்கு அவன் தவம் இருந்திருக்காமன்னா அப்படிப்பட்ட தவசாலியை நாம் பார்க்கணும். பார்க்க முடியாது பார்வதி, பார்க்க முடியாது. அம்மா அரக்கனெல்லாம் கைலாசம் கூட்டிட்டு வர முடியாது. ஆமா பார்வதி, என்ன அரக்கன் கைலாசம் வந்தாம்னு சொன்னா அவ ஒன்னையும் பாப்பாண்டி பாப்பாண்டி அவ என்னையும் தான் பாப்பாண்டி அவன் கைலாசம் வந்தாம்னா அம்மா அம்மா பார்வதிய ஏ பார்வதி, அரக்கன் கைலாசம் வந்தாம்னா உன்னை சும்மா விட மாட்டான். என்ன செய்வான்? உன்னையும் பாப்பான் என்னையும் பாப்பான். சரி, இவனுக்கு இப்படி ஒரு வாழ்வான் நினைப்பான். அப்பா அவன் கைலாசம் வரக்கூடாது, போறாம முடிச்சவைய அவன் கைலாசம் வரக்கூடாதுன்னு பகவான் சொன்னாரே. சரி, பார்வதி கேட்டாளா, என்னென்ன செய்தா? அவன் கைலாசம் வரலை அக்கினியனா வளர்க்க போறேன், இந்த சக்தி போய் இறங்க போறேன். அரக்கன் கைலாசம் வரலையானா அகமோசம் வந்து சேரும். அரக்கனை 3:45 நீர் கைலைக்கு கூட்டிட்டு வரணும். ஆமா, கைலைக்கு அழைச்சிட்டு வரணும். என்னால கூட்டிட்டு வர முடியாது. ஆமா ஆமையா, ஏன் விட முடியாது? இறைவனுடைய வாகனம் மகனாகப்பட்ட நந்தி பகவானை கூப்பிட்டார். நந்தீஸ்வரனை அழைத்தார். யாரு கூப்பிட்டா? யார் அழைக்கின்றார்? அப்பா என் மகனே நந்தி தேவா, ஏ நந்தி தேவா, கைலாசம் மகனே என் மகனே நந்தி தேவா, நந்தி தேவா, கைலாசம் மகனே மகனே, கைலாசம் வரணுமா? மகனே நந்தி தேவானி அவனை கைலாசம் கூட்டிட்டு வாப்பா. சரி அப்படின்னு சொன்ன போது பார்த்தான் நந்தி தேவன். நந்தி தேவன் அந்த 2 கொம்பு காளைங்கண்ணு, ஆமா ஐயோ 2 கொம்பு காளைங்கண்ணு, காலை ஆளை கைலாசம் வருகுதையா பகவானுக்கு முன்னால இறைவனுக்கு முன்னால 2 கொம்பு காலைங்கன்னு கையெடுத்து கும்பிடுதான். ஆண்டவா, என்னை எதுக்காக கைலாசம் கூப்பிட்டியோ? இமயமலை அடிவாரத்துல வல்லரக்கன் என்று ஒரு அசுரன் தவம் இருக்கான். அவனை நீ கைலைக்கு கூட்டிட்டு வரணும். கைலைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்பா. அவனை கைலைக்கு கூட்டிட்டு வரணும் சொன்னா அவனுக்கு பறக்கிறதுக்கு ரெக்க கிடையாது. அவனுக்கு ரெக்க கிடையாது. நான் சொல்லுவதை கேளு. என்ன சுவாமி? இந்த ரெக்க கிடையாது என்பதால 2 குளுகையை தாரேன். அப்பா மகனே நந்தி தேவா, நானோ குளுக 2 தாரேன். குளுக 2 தாரேன். கண்ணத்துல ஒதுக்க சொல்லு. கண்ணத்துல ஒதுக்கும் போது அவனுக்கு ரெக்கை அது முளைக்குமடா.
ரெக்க எதுவும் முளைக்குமடோ அவன் கைலாசம் வந்தாமுன்னா அவன் என்ன வரம் கேட்டாலும் நான் கொடுக்கம்பா. அப்பா என் மகனே நந்தி தேவா அரக்கனை போய் கூட்டி வாடோ என்று ஈஸ்வரனும் சொன்ன போது ரெண்டு கொம்ப காலைங்கண்ணு பறந்து மெல்ல வருவதையா இமயமலை அடிவாரத்தில் பறந்து மெல்ல வாரானே அண்ணா இமயமலை அடிவாரத்தில் அரக்கனுட தவசின் பக்கம் அரக்கனுடைய தவசு இவன் கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியல? பங்குனி சித்திர மாசம் பகல் 12 மணி வெயில். உச்சி வெயில் மண்டைய பிளக்கு. இவன் தவசு கண்ணுக்கே தெரியலையே. நாம எப்படி இவனுக்கு நம்ம வரம் கொடுக்க? எப்படி கொடுப்பது அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தார் கடவுளே. என்னையா இவன் தவச காங்கலையே, என்னையா இது சோதனையா இருக்கு. அப்போ கடவுள் என்று சொன்ன போது என்ன சொன்ன போது அந்த கரையாம்புத்து அண்ணா கரையாம்புத்து வெடிக்கும் போது உள்ளி இருந்த வல்லரக்கன் உள்ள இருந்த வல்லரக்கன் தலைகீழா தொங்குதவன் பார்த்தான். என்னடா 2 கொம்பு இருக்கு, 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, ஒரு காலைங்கன்னு வாய் திறந்து பேசுத. ஏ காலைங்கன்னு என்னை எதுக்குப்பா என்ன அழைத்த? பகவான் ஒண்ணு கூட்டி வர சொன்னாரோ, பகவான் கூட்டி வர சொன்னாரோ, என்னோட வந்தையானா நீ கைலாசம் போயிரா. வந்தையானா நீ கைலாசம் போயிரடா. மகனே அப்பா நந்தி தேவா, என் பின்னால வந்தன்னா இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை உங்ககிட்ட காட்டுத. அப்பா உனக்கு பறக்கிறதுக்கு ரெக்க இருக்கு, எனக்கு ரெக்க இல்லையப்பா. 2 குழுகைய கொடுத்தான், கன்னத்துல ஒதுக்குனா. அப்போ ரெக்க வந்து முளைக்கு, ரெக்க வந்து அப்போ நந்தி தேவன் முன்பறக்க, ஏ முன்பறக்க, ஏ அரக்கனவன் பின்பறக்க. நந்தி தேவன் முன்பர, நந்தி தேவன் முன்பர, அரக்கனவன் பின்பர, முன்னும் பின்னும் பறந்தல்ல, முன்னும் பின்னும் பறந்தல்ல, கைலாசம் வருவான். நந்தி தேவன் தான் வழிய காட்டுதான். அரக்கம் பின்னால பறந்தே வாரான். பின்னாடி பறந்து வாரான். கைலாசம் வந்தானே, கடவுளை கண்ட உடனே பெய சுத்தி சுத்தி கும்பிடுதான். சுத்தி கும்பிடுதான்.
ஆண்டவங்கிட்ட காரியம் ஆகணும்னா சுத்தி கும்பிடணும்ல. அதானே கேட்க. அவன் முக்காலம் சுத்தி வந்தால் முடிவணங்கி நமஸ்கரித்தால் 4 தரம் சுத்தி வந்தான் பகவான் நமஸ்கரித்தான். என் மகனை வல்லர என்ன வர வேணும் ஈசனிடம் கேளுதார். உள்ளத உள்ளபடி சொல்லிடப்பா என் மகனே மகனே வல்லரக்கா, உனக்கு என்ன வர வேணும்னு கேளு. பகவானை சுத்தி சுத்தி வாரான். என்ன செய்ய தவறு பத்து கேட்க இல்லையா? பகவானுடைய பாதத்துல போய் விழுந்தான். பகவானுடைய பாதத்துல போய் விழுந்தானே. ஆமையா மகனே வல்லரக்கா, என்ன சுவாமி உனக்கு என்ன வர வேணும்? என்ன வர வேணும் கேளப்பா. உள்ளத சொன்னவன்னா உள்ளூர்ல கஞ்சடியான்னு இருக்கான். அதான் கேட்ட உண்மைக்கு காலம் கிடையாதுன்னு இருக்கான். உண்மைக்கு இந்த காலத்துல மதிப்பு கிடையாது. மதிப்பு கிடையாதுன்னு உண்மையே சொல்லவும் கூடாது. கூடாது கூடாது. பகவான் என்ன வர வேணும்னு கேட்ட உடனே ஆமா அரக்க ஆண்டவங்கிட்ட ஒரு சரியான பொய்ய சொல்லுதான். என்ன பொய் சொல்றான்? பகவான்கிட்ட எப்படி வரத்தை கேட்டான் தெரியுமா? எப்படி கேட்க? ஐயா கடுகுலையும் சிறியவரோ கடுகுலையும் சிறியவரோ எனக்கு கடவுளை எனக்கு தாரோ அண்ணா எல்லிலையும் சிறிய வரமோ சிறியவரோ ஐயா ஈஸ்வரனை எனக்கு தாரோ மிளகுலையும் சிறிய வரும் அண்ணா பகவானு எனக்கு தாரும் மகனே வல்லரக்கா. என்ன சாமி? கடுகு சிறுசு மிளகு சிறுசு எள்ளு சிறுசுங்கிய. ஆமா பாவி என்ன பலசரக்கு கடை வைக்க போறியா? பலசரக்கு கடை வச்சோம்னா ஏமாற்றி கொண்டு போயிடுவான். அது வேண்டாம். அப்போ எல்லிலையும் சிறிய வரும் ஈசனிடம் கேளாதடோ கடுகுலையும் சிறிய வரும் அப்பா சிறிய வரும் இந்த கடவுள் கிட்ட கேட்காதடோ பகவானே பகவானே ஓ ஆண்டவா. என்னப்பா? கடுகளையும் சிறிய வரத்தை கேட்கும் போது பகவான் முதல்ல இல்லங்காரு. சரி இல்லங்காரு 2ஆம் தரம் தாரம்ங்காரு. தாரம் சொல்றாரு. அப்பா வல்லரக்கா, அரக்கா கேட்ட வரத்தே உனக்கு தாரம் தான். அப்படி ஆமா சாமி. என்ன சுவாமி? தாரம் தாரம் சொதியில ஆமா இது நரம்பில்லாத நாக்கு எதையும் பேசும். இப்ப தாரமுங்கும் பிறகு இல்லங்கும். ஆமா அப்புறம் இல்லன்னு சொல்லும். வரம் கொடுத்ததுக்கு பதிலா நீ சத்தியம் செய்து கொடுக்கணும். சத்திய வார்த்தை செய்ய வேண்டும். யாரு மேலப்பா உனக்கு சத்தியம் வேணும்? யாரு மேல சத்தியம் வேணும்? ஐயா பகவான் மீது சத்தியமா ஐயா சத்தியமா நீர் தண்ணீர் விட்டு கொடுத்திடுங்கோ பார்வதியா சத்தியமா தண்ணீர் விட்டு கொடுத்திடுங்கோ என் மகனே வல்லரக்கா சத்தியத்தை தாரே நடோ உனக்கு சத்தியம் தானாப்பா வேணும்? அதான் வேணும்.
வாங்கிக்கோ. போடும் போடும். பகவான் மீதும் சத்தியமாக, சரி, பார்வதி மீதும் சத்தியமாக, சத்தியமாக, மூத்த மகனான ஆதிமூல கடவுள் இளைய மகனான முருகப்பெருமான் மீது சத்தியம் செய்து கொடுத்தார. அதாவது என்ன, ஒரு மனுஷன் கும்பிடும் போதே தெரிஞ்சு போய் இவன் நல்ல வேளா ஆவாத வேளான்னு. ஆமா, நல்லவனா கெட்டவனா கும்பிட போதே கண்டிச்சிடலாம். கும்பிடும் போதே தெரியுமா? என்ன கும்பிடும் போது எப்படி தெரியும்? இப்ப அரக்க ஆண்டவங்கிட்ட வரத்தை வாங்க மட்டும் சாமின்னு காலை பிடிச்சிட்டு விட மாட்டக்கான். சரி, அந்த அதிசயத்தை சொல்லுங்க கேளுங்க. என்ன அதிசயம் ஐயா? அவன் வரத்தை வாங்கும் மட்டும் வணங்கி நின்னா, வரத்தை வாங்கும் மட்டும் வணங்கி நின்னா, வாங்கிய பின்னால வளர்ந்து நின்றா, வணங்கி நின்றா, அண்ணா வரத்தை கொடுக்கும் மட்டும் குனிந்து நின்றா, அவன் கொடுக்கும் மட்டும் குனிந்து நின்றான். அண்ணா குனிந்து நின்றான், அவன் கொடுத்த பின்னால நிமிர்ந்து நின்றான். குனிந்து நின்றான். அப்போ வா மகனே வல்லரக்கா, ஏ வல்லரக்கா, நீ முழிக்க மொழியே வசம் இல்லையாப்பா. பகவான் கிட்ட வரத்தை வாங்க மட்டும் சாமின்னு திடீர்னு ஆண்டவன்ல இருந்து என்னிலிருந்து அரைப்படி மேல நீக்கிய. ஏ வல்லரக்கா, அப்பா என்ன வரத்தை வாங்கினாயோ வாங்கினாயோ ஈசனிடம் கொள்ளிடப்பா, வாங்கினாயோ உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லு. நீ என்ன வரத்தை வாங்கின? அப்ப அரக்கஞ்சோதான் சாமி, என்னுடைய உடலை பாரும். என்னுடைய உடல்ல வலது பாகத்துல வலது கரத்துல எத்தனை விரல் இருக்கு? எனக்கு 5 விரல் இருக்கு. நல்லா பாத்தேரா? ஆமா, குடுக்காருக்கு மட்டும் 6 விரல் இருக்கு. 5 விரல்லையும் ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவங்கிட்ட சொல்தான் பாருங்க. என்ன சொல்றா? 5 விரல்லையும் ஆள்காட்டி விரல் எடுத்து, ஆமா, யார் மீது தொட்டாலும் சரிதான். சரி இறைவா, இறைவா, என்னுடைய விரல் பட்ட இடங்களெல்லாம் வெந்து தணியணும். வாவி கெடுத்துட்டானே சொண்டால. கடவுளே உம்மை தொட்டாலும் சரிதான். சரி, நீரா இருந்தாலும் நீர் ஆவியா போயிடணும். ஆமா, நீர் ஆவியா போயிடணும். என்னடா வரத்தை கேட்க மாட்டியா? மோசம் போச்சே. அதென்ன இவன் நல்லவே நம்பிலாம் நம்ம வரத்தை கொடுத்தோம். வரத்தை கொடுத்தோம். கடைசியில ஆண்டவா உம்மை தொட்டாலும் நீர் அனலா எரியணும் காணே. எரியணும் சொல்றான. பகவானுக்கு கோபம்னா கோபம் இருக்கத்தானையா செய்யும். அப்பா மகனே வல்லரக்கா, கோபத்துல ஆண்டவனுக்கு கண்ணு 2 பொறியா பறக்கு. ஆமா, கோபம் பலமா சிவக்கு. எப்படி வருகின்றது? எப்படி வருகின்றது? ஐயோ, கண்ணு 2 பொறி பறக்கு, கண்ணு 2 பறக்கு, கடுங்கோபம் வருது. ஐயோ, மீசை 2 துடி துடிக்க, துடி துடிக்க, அவரும் மின்னல் போல கோபம் கொண்டு அப்போ என் மகனே வல்லரக்கா, வல்லரக்கா, மகனே வல்லரக்கா, சாமி என்ன சாமி, மகனே வல்லரக்கா,
நீ தந்த வரத்தினுடைய மகிமையால மகிமையாலை தரணி எல்லாம் ஆண்டிருப்பாய் கொடையின் கீழே ஒரு கொடையின் கீழே அப்ப தந்த வரத்தினுட மகிமையாலே அப்ப தந்த வரத்தினுட மகிமையாலே அதன் பெருமையாலே தரணி எல்லாம் ஆண்டிருப்பாய் கொடையின் கீழே தரணி எல்லாம் ஆண்டிருப்பாய் கொடையின் கீழே வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானால் வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானால் தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானால் வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானால் தந்த வரம் உன்னை கொள்ளும் வல்லரகா வல்லரகா இந்த சாபம் அதுதான் கொடுத்தார் ஈஸ்வரன் சாபம் அதுதான் கொடுத்தார் ஈஸ்வரன் சிவபெருமாள் அவன் சாபம் அது கொடுத்த போது பார்த்தானி வல்லர பகவானை எரிக்கணும் பகவான் தாரம்னாரு தந்தம்னாரு சொன்னாரு தந்த வரமே உன்னை கொல்லும்கார கொல்லும் வேற சொல்றாரு பகவான் கொடுத்த வரம் மெய்யா பொய்யான்னு அறியணும் உண்மையா பொய்யான்னு அறிய வேண்டும் அப்போ பகவானை எரிக்கணும் பகவானை எரிக்க வேண்டும் பகவானை எரித்தம் ஆனா உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பகவான ஒரு பார்வை பார்த்தான் ஆஹா ஓஹோ இவன் பார்க்க பார்வை சரியில்லை முழிக்கிற மொழி சரியில்லை இவன் பார்க்க பார்வை சரியில்லை ஆமையா ஏன் என்ன காரணம் ஆண்டவனை தொட்டமானா ஆண்டவனை எரித்தமா கைலாச நமக்கு தானே பார்வதியா வருவாளே பார்வதியா வருவாளே மல பகவான் என்று கும்பிடுவா